ஹலோ, வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போறோம்னா, கென் கருணாஸ் அவரே நடித்து டைரக்ட் பண்ணியிருக்க யூத்ன்ற ஃபிலிம் தான். இது வந்து ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்காரு, சுராஜ் வெஞ்சரமூடு அண்ட் தேவதர்ஷினி, அப்புறம் வந்து அனிஷ்மா சிறை மூவியில் கூட நிறைய பேரை வந்து கவர்ந்தாங்கல்ல அவங்க, அப்புறம் இன்னும் நிறைய யூடியூப் ஸ்டார்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஸ்கூல் கேங்கில் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இந்த ஃபிலிம் வந்து இன்னைக்கு March 19 ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த ஃபிலிமோட ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டோரியை பற்றி சொல்லணும்னா வந்து, இது ஸ்டோரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருசாக புதுசாக எதுவும் இருக்காதுங்க. ஏன்னா வந்து இது நிறைய நம்ம பார்த்து பழகின ஒரு ஸ்டோரி தான். ஒரு வீட்டில் அப்பா பேச்சு கேட்காம ஒரு அம்மா செல்லமாக இருக்கிற பையன், அந்த ஸ்கூலில் ரொம்ப செட்டப் பண்ணிக்கிட்டு இஷ்டம் போல் இருக்கிற ஒரு பையன் திடீர்னு எப்படி ஒரு சுச்சுவேஷனில் மாறி நல்லா படித்து ஒரு நல்ல பையனாக மாறுறான் அப்படின்ற இந்த ஒரு ஒன் லைன் தான் இந்த கதையே. ஸோ வந்து இதை நிறைய ஃபிலிமில் நம்ம பார்த்துருக்கோம். ரீசெண்டாக கூட டிராகன் ஃபிலிம் வந்து இதே மாதிரி ஒரு கான்செப்டில் தான் வந்திருக்கும். காலேஜில் நல்லா உதாரி மாதிரி சுற்றி கடைசியில் வந்து அதெல்லாம் உணர்ந்து இது பண்ணுற மாதிரி ஸ்டோரி வந்து சும்மா சிமிலராக தான் இருக்கும். ஸோ வந்து ஸ்டோரியை வந்து இதுக்கு வந்து ஒரு 6 மார்க்ஸ் தான் தரணும். பட் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. காலேஜோட இது ஸ்கூலோட அந்த எசன்ஸை வந்து அப்படியே பியூராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு 2 ஹவர்ஸ் நம்மளே வந்து ஒரு கிளாஸ் ரூமில் இருந்த ஒரு ஃபீல் வரும். நம்மளோட பழைய சின்ன சின்ன க்யூட்டான ஞாபகங்கள்லாம் எட்டி பார்க்கும். அதில் வந்து கென் கருணாஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. டேரக்டராகவுமே அவர் வந்து நல்லாவே அந்த இவ்வளோ சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பெருசாக யாருக்குமே வந்து அவ்வளோவா வந்து மெயின் ஸ்க்ரீன் அனுபவம் இருந்திருக்காது. தேவதர்ஷினி அண்ட் சுராஜ் வெஞ்சரமூடு மட்டும்தான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டர்ஸ் மாதிரி. நளினி மேமும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டர். நிறைய நியூ ஃபேஸஸ் தான் இருக்கும். ஸோ அவங்களெல்லாம் வச்சு அவர் நல்லாவே வேலை வாங்கி இந்த படத்தை வந்து ஒரு நல்லாவும் எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஸ்க்ரீன் பிளேயும் வந்து நல்லா அங்கங்கே காமெடிஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அண்ட் எமோஷன்ஸ் வந்து சூப்பராக கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம சப்போர்ட்டிங் காஸ்ட்டுக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷனுக்கு வந்து 8 மார்க்ஸ் ஈச் தரலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீட் ஆக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸில் கென் கருணாஸ்க்கு இது ஃபர்ஸ்ட் படம் ஆஸ் அ ஹீரோ. அவர் வந்து அசுரனில் வந்திருக்காரு அண்ட் சின்ன வயசில் 1-2 கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. பட் வந்து ஒரு ஃபுல் லென்த் ஹீரோவாக வந்து இதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் படம். ஆனால் ஃபர்ஸ்ட் படம்ன்ற மாதிரி இல்லாமல் சூப்பராக பண்ணியிருக்காரு. காமெடி சீன்ஸ் ஆகட்டும், எமோஷனல் சீன்ஸ் ஆகட்டும் அண்ட் ரொமான்ஸ் சீன்ஸ் ஆகட்டும், அவரோட அந்த ஸ்மைல் வந்து ஒரு சீனில் அவங்க ஹீரோயின் சொல்லுவாங்க க்யூட்டாக இருக்குன்னு, அந்த மாதிரி வந்து அவர் ரொம்ப க்யூட்டாக அந்த சிரிக்கிறதெல்லாம் வந்து நிறைய யூத்தை வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு தான் சொல்லணும். எஸ்பெஷலி வந்து லேடிஸ் ஃபேன்ஸு, கேர்ள் ஃபேன்ஸ்லாம் வந்து நல்லாவே கவர் பண்ணுவார்னு சொல்லணும். அண்ட் எமோஷனல் சீன்ஸ் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே நல்லா பண்ணுறாரு. டான்ஸுமே வந்து சூப்பராக பண்ணுறாரு. ஸோ வந்து அந்த ஒரு அப்கமிங் யங் டேலண்ட்ஸ் ஆஃப் கோலிவுட்டில் வந்து நம்ம கண்டிப்பாக கென் கருணாஸையும் சேர்த்து ஆகணும். ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காரு. ஸோ வந்து லீட் ஆக்டிங் அண்ட் அனிஷ்மாவாகட்டும் சுராஜ் வெஞ்சரமூடி எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ 9 மார்க்ஸ் தரலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மியூசிக் வந்து இந்த படத்தோட ஒரு செகண்ட் ஹீரோ ஜிவி பிரகாஷ் தான் சொல்லணும். என்னடா ஒரு சின்ன பையன் ஒரு டெபுட்டாக வரான், அவனுக்கு பண்ணுறோன்னு கொஞ்சம் அசால்ட்டாலாம் பண்ணாமல் நல்லா இறங்கி பண்ணியிருக்காரு. நிறைய இன்டர்வியூஸில் கென் கருணாஸே சொன்னார், ஜிவி பிரகாஷ் வந்து இதுக்கு பெருசாக சேலரி எதுவுமே வாங்காமல் தான் வந்து ஒர்க் பண்ண வந்தார். அவங்க அப்பா மேலே உள்ள ஒரு அன்பில் வந்து ஃப்ரீயாக பண்ணார். பட் வந்து ஆடியோ ரைட்ஸ்லாம் அவர் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு ரொமான்டிக் சீனில் அந்த ஃபீல் ஆகட்டும் அண்ட் ஒரு சின்ன ஆக்ஷன் பிளாக் வருது, அதில் வந்து ஒரு லீட் ஆக்டர் ஒரு பெரிய ஃபேமஸான ஆக்டர் நடித்தா எப்படி ஒரு எலிவேஷன் கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு பிஜிஎம் ஆகட்டும் சாங்ஸ் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ்க்கு 10 மார்க்ஸ் தான் தரணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட்டிங் காஸ்ட்டில் வந்து அந்த பேரண்ட்ஸ் கேரக்டர் பண்ண 2 பேருமே பிச்சு வந்திருக்காங்க, தேவதர்ஷினி மேம் அண்ட் சுராஜ் சார். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவர் எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து படத்தில் பார்த்த ஃபேஸஸ் எல்லாம் நிறைய நியூ ஃபேஸஸ் தான், ஆனால் எல்லாருமே வந்து திருப்தியாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு 9 மார்க்ஸ் தரலாம். அண்ட் எடிட்டிங் அண்ட் சினிமோட்டோகிராஃபி இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய சினிமோட்டோகிராஃபி ஷார்ட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு, லைட்லாம் கலரிங் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு 9 மார்க்ஸ் தரலாம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து ப்ரொடக்ஷன் வந்து இந்த படத்துக்கு ஒரு ரொம்ப 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 பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு சின்ன பையன் புதுசாக வந்து அவரே டைரக்ட் பண்ணி இறங்குறாரு அப்படின்றப்ப நம்பி வந்து அதில் பணம் போடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அப்படி போட்டும் அதை வந்து கரெக்டாக ப்ரொமோஷன் இந்த படத்துக்கு நல்லா பண்ணாங்க. ஆஃப்லைன்லேயே ஆகட்டும் ஆன்லைன்லேயே ஆகட்டும் சூப்பராக ப்ரொமோஷன் பண்ணாங்க. டீ கடையில் கூட 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க, யூத் படத்துக்கு நல்லா ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. அந்த அளவு அந்த லோக்கல் அந்த இடத்துல கூட ரீச் ஆகிற அளவு நல்லா கொண்டுட்டு போயிருக்காங்க தான் சொல்லணும். ஸோ ப்ரொடக்ஷனுக்கு வந்து 10 மார்க்ஸ் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ ஓவரால் வந்து இந்த படத்துக்கு ஒரு 80 மார்க்ஸ் தரலாம். என்ன இந்த படத்தில் ஒரு இதுனா வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டோரியாக உங்களுக்கு எதுவும் புதுசாக இருக்காது. இவன் இப்படிலாம் சுத்தறான், கடைசியில் இப்படி தான் ஆகும், இப்படி மாறுவோம் அப்படின்றத நம்ம எல்லாருமே யூகிக்கிற மாதிரியே தான் போகும்.
பட் யூகிக்கிற மாதிரியே போனாலும் அந்த எமோஷன்ஸை நல்லா காமெடியோடவும் நல்லா அந்த ஒரு சில மூவிஸ்லலாம் வந்து அந்த மாதிரி அப்பாவோ இல்லை அம்மாவோ ஃபீல் பண்ணி அழுகுறப்ப பார்க்குற ஆடியன்ஸ்க்கு சிரிப்பு வரும். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் இந்த எமோஷன்ஸை நல்லா வந்து கேரி பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ வந்து ஓவராலாக வந்து இது ஒரு டீசெண்டான வாட்ச். கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியோட போய் பாருங்கள் தியேட்டரில். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோடவும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். 2 பேருக்குமே ஏற்ற படம் தான் சொல்லணும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்குது. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபேமிலியோட போய் பார்க்குறவங்களும் எமோஷனலாக கனெக்ட் பண்ண தேவையான எலிமெண்ட்ஸ்லாம் செகண்ட் ஹாஃபாக இருக்குது. அண்ட் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஜனரங்க ஜங்கமாக ஒரு ஸ்டண்ட் ஆகட்டும், ஆக்ஷன்ஸ் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் ஸ்டோரி மட்டும் கொஞ்சம் பழசாக இருந்ததுனால அது மட்டும் தான் எனக்கு ஒரு சின்ன மைனஸாக தெரிஞ்சிச்சு. ரொம்ப ப்ரெடிக்டபிளாக இருக்கும். மற்றபடி ஒரு நல்ல ஒரு டைம் பாஸாக போய் ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ண இந்த ஒரு நல்ல படம் தான் சொல்லலாம். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்ஸ்.